Hello students, welcome to J Tuitions. In the video la exercise 5.1 la second sum பாருங்க. Write first four terms of the AP when the first term A and the common difference B are given as follows. So AP உடைய first four terms கேட்டிருக்காங்க. A and D கொடுத்திருக்காங்க. So AP உடைய general form A plus D, A plus 2D. A and D values இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஏ கூட டி ஆட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டேர்ம் வந்துடும். ஏக்கு கூட 2D ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்த டேர்ம் வந்துடும். இந்த மாதிரி நம்ம 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ பிளஸ் டி அப்படின்னா 10 பிளஸ் 10 20 வந்துடும். அப்போ ஏ பிளஸ் 2D, ஸோ 10 பிளஸ் 2 இன்டூ டி, 2 இன்டூ 10 20, ஸோ வேல்யூ 30 வந்துடும். அதே மாதிரி ஏ பிளஸ் 3D ஓட வேல்யூ, ஸோ 10 plus 3 into D 30 is equal to total of 40. So என்ன பண்ணுங்க, காமன் A வேல்யூ எழுதிட்டு காமன் டிஃபரன்ஸ் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த டேர்ம் ஃபார்ம் ஆயிடும். ஸோ இப்போ நம்மளோட AP என்னன்னா 10, 20, 30 and 40. 4 terms of AP கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி A and D கொடுத்துருக்காங்க. So general form A plus D, A plus 2D and A plus 3D. So இப்போ நம்ம terms எழுதிதான் A ஓட value minus 2, A plus D, A ஓட value minus 2 plus D ஓட value 0. So A ஓட value minus 2 plus 2 into 0, comma A ஓட value minus 2 plus 3 into 0. So இந்த terms எல்லாமே 0 ஆயிடும். So என்ன இருக்கு நம்மளோட AP உடைய 4 terms என்னெல்லாம் minus 2 and again minus 2, comma minus 2, comma minus 2. So இதுதான் நம்மளோட AP உடைய 4 terms. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.